ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையால்ஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான குருமா. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு குருமா. நான் ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்ணி இந்த குருமாவை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை பட்டாணி நார்மலாக பாக்கெட்டில் கிடைக்கிற பச்சை பட்டாணி ஊற வச்சு உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது அதையும் வேக வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தோன்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலெல்லாம் எடுத்துட்டேன். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை, அந்த கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைக்க போகிறேன் நான். வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். 3மே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பும் கிராம்பும் நான் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா பட்டையெல்லாம் கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு நான் தேங்காய் மட்டும் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா 2 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே நான் சோம்பையும் கிராம்பையும் போட்டு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் தான் நான் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தில் தான் கொஞ்சமாக எடுத்து அரைக்கிறதுல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்றதுனால. நீங்கள் வேணான்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. மிளகாய் கட் பண்ணி கூட போட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். நான் வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதனால் நான் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிருக்கேன், மற்ற மசாலா ஐட்டத்தை. இப்போ பாருங்கள், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டாச்சு. அதில் நம்ம மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக உப்பையும் சேர்த்துட்டேன். நம்ம உப்பு பார்த்துட்டு கூட லாஸ்ட்டாக கூட மறுபடியும் போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பக்கத்துலேருந்தே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி காய் வாங்கி உரித்து நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான், ஃப்ராசன் கிடையாது இது, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டேன் பாருங்கள். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 3ஐயும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி வேகிறதுக்காக நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணியை பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த பட்டாணி வேகிறதுக்காக மட்டும் ஊற்றினா போதும். இப்போது மூடி போட்டு மூடிடலாம். சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தானே, சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் ரொம்ப பொடியாக மசிக்கலை, ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் மசித்து போடணுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் வேக விட போகிறேன் மூடி வச்சு. அப்போ இந்த உருளைக்கிழங்குலையும் இந்த உப்பு மசாலா எல்லாம் கலந்து வரணும் இல்லைங்களா, அதனால் நான் மூடி வைக்க போகிறேன். அதனால் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் ரொம்ப மசித்து சின்ன சின்ன பீஸாக போடலை. இப்போ திருப்பி நான் மூடி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த குருமா நல்லா ரெடி ஆகிறதுக்காக. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காவை ஊற்றிட்டேன். நான் ஒன்லி தேங்காய் மட்டும் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் மேலே கொத்தமல்லி இலையை போட்டாச்சு ஃப்ளேவருக்காக. குருமா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த குருமா. நீங்கள் வேகமாக உருளைக்கிழங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஃப்ரெஷ் பட்டாணின்னா உடனே நீங்கள் வெந்துடும், ஊற வைக்கலாம் தேவையில்லை. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக எழுதுங்க. உங்கள் சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. எங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபீஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு